செங்கோட்டையனுக்கு என்னாச்சு? முதல் ஆளாக ஓடி வந்து நலம் விசாரித்த திமுக தலைவர் ஸ்டாலின் உச்சகட்ட அதிர்ச்சியில் தாவேகாவினர். அதாவது தற்போது தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகா ஆட்சி அமைத்தது. அதற்கு காரணம் திமுக கூட்டணிதான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் திமுக கூட்டணியின் ஆதரவுடன் தாவேகா தலைவர் விஜய் முதல்வராக பொறுப்பேற்றார். இந்த நிலையில் முதல்வராக விஜய் பொறுப்பேற்றதிலிருந்தே பல சவால்கள் அரங்கேறி வருகிறது. ஒருபுறம் 2500 ரூபாய் கொடுக்க வேண்டியவர் ஏன் இப்படி தாமதிக்கிறார் என்று ஒரு பக்கம் குரல் எழுந்து வருகிறது. இன்னொரு புறம் பவர் கட், இப்படி பல குற்றச்சாட்டுகள் தற்போது தாவேகா அரசின் மீது முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் தலைவலய பக்கத்தில் இது குறித்து ஒரு பதிவை பதிவிட்டுள்ளார். அதில் தமிழகத்தில் கடந்த 15 நாட்களில் 25 கொலைகள், 4 இரட்டை கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் என செய்திகளில் வந்த சம்பவங்கள் மட்டுமே இவை. மாற்றம் என்று சொன்னவர்களின் ஆட்சியில் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு மாறி இருப்பதற்கு இந்த சம்பவங்களே சாட்சி. கோவை சூலூர் சிறுமிக்கு நடந்த கொடுமையின் அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் விழுப்புரம் மாவட்டத்தில் மற்றொரு சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது. சூலூர் சிறுமியின் தாய்க்கு சொல்லாமல் அவசர கதியில் உடல் எரிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே சிறுவன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் கோவையில் ஒரு இளம்பெண்ணின் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கிறது. முதல்வரின் சொந்த தொகுதியான பெரம்பூரில் போதை கும்பல் ஒன்று 13 வாகனங்களின் கண்ணாடிகளை உடைத்து அட்டூழியம் செய்துள்ளது. முதல்வரே, இது தமிழ்நாடா உத்தரப்பிரதேசமா? எங்கே போனது உங்க சிங்கப்பெண் அதிரடிப்படை? தேர்தலுக்கு முன்பு வீர வசனங்களை பேசிய முதல்வர் இப்பொழுது ஏன் வாய் திறக்க மறுக்கிறார்? அதிகரிக்கும் குற்ற சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சத்தில் தவிக்கும் போது இன்று காலை கண் துடைப்புக்காக காவல்துறை அதிகாரிகள் கூட்டத்தை நடத்தி பொதுவாக அறிக்கை விடுவதை ஏற்க முடியாது. நிலைமையின் தீவிரத்தை முதலில் அரசு உணர வேண்டும். பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல்களை தடுக்க முதல்வர் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்ய போகிறார் என்ற தமிழ்நாட்டின் கேள்விக்கு அவர் நேரடியாக பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று தற்போது எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைய பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதுவும் அனைவரும் கூறிய உண்மை என்றே சொல்லலாம். இவர் நேரடியாக கூறிவிட்டார். அது மட்டுமின்றி இன்னும் பல இடங்களில் பொதுமக்களை நாங்கள் நல்ல கட்சியை விட்டுவிட்டு இப்படி ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு எங்கள் தலையில் நாங்களே மண்ணை வாரி போட்டுவிட்டோம் என்று புலம்பி வருகின்றனர். ஒருபுறம் தண்ணீர் இல்லாத குறை, பைப்பிருந்தும் அங்கு தண்ணீர் வரவில்லை என்று போராட்டம் ஒரு புறம் நீடிக்கிறது. இன்னொரு புறமோ பவர் கட். இப்படி அடுத்தடுத்து வரும் குற்றச்சாட்டுகள் முதல்வர் விஜய்க்கு மேலும் தலையில் இடையை இறக்கியுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறமோ வந்து 10-15 நாள் தானே ஆகியிருக்கிறது, பொறுங்கள், அவருக்கு கால அவகாசம் கொடுங்கள் என்று பலரும் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது முதல்வர் விஜயின் மீது குதிரை பேர குற்றம் சாற்றப்பட்டு வருகிறது. அதாவது ஒரு புறமோ எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின், தேமுதிக தலைவரான தற்போது பிரேமலதா, மேலும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்று தற்போது தாவேகா அரசின் மீது குதிரை பேர குற்றச்சாட்டை முன்னிறுத்தி வருகின்றது. அந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து தற்போது மேலும் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் வலை பக்கத்தில் ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். இந்த சுய பிரகாச தூய சக்தி என்று தன்னை தானே அறிவித்துக் கொண்டு அரசியலில் குதித்த திரையுலக பிரபலம் மக்களின் முழுமையான ஆதரவு தனக்கு கிடைக்கவில்லை என்ற நிலையில் தான் அமைத்த பொய்க்கால் குதிரை ஆட்சியை காப்பாற்ற பல்வேறு தகுடுதத்த அரசியலில் ஈடுபட்டு வருவது வெட்கக்கேடான ஒன்றாகும். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இல்லாத மோசமான ஒரு குதிரை பேர அரசியலை நடத்தி தான் அமைத்த மைனாரிட்டி ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள முனைவது கண்டு தமிழக மக்கள் எள்ளி நகையாளுகின்றனர். தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 234 தொகுதிகளில் 126 தொகுதி மக்கள் தனக்கு எதிராக வாக்களித்துள்ளார்கள் என்பதை சிறிதும் உணராமல் தான் எந்த கட்சியை
தீய சக்தி என்ற வருணத்தில் களமாடினாரோ அந்த கட்சியின் தயவில் வெற்றி பெற்ற ஒரு சில கட்சிகளை தேடி போய் ஆதரவு கேட்டதும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சில சட்டமன்ற உறுப்பினர்களை சோஃபாவோடு போய் புஷ்பா படப்பானையில் ஆதரவு பெற்றதும் ஒரு நேர்மையான அரசியல்வாதியின் செயலா என்று வாக்களித்த மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது விசுவாசம் கொண்டுள்ள உண்மை தொண்டர்களின் கடுமையான உழைப்பால் தியாகத்தால் வெற்றி பெற்ற 3 சட்டமன்ற உறுப்பினர்களிடமிருந்து கோட்டையின் கீழ்த்தளத்தில் உள்ள சபாநாயகர் அறையில் ராஜினாமா கடிதம் எழுதி வாங்குவதும் அடுத்த 10 நிமிடத்தில் முதல் மாடியில் உள்ள தாவேக அமைச்சர் ஒருவரின் அறையில் அவர்களுடைய கையில் கட்சி உறுப்பினர் அட்டை வழங்குவதும் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஓரங்க சதி நாடகத்தை குதிரை பேரத்தை அம்பலப்படுத்தி உள்ளது. இப்படியாக ஒவ்வொருவரும் தற்போது முதல்வர் விஜயின் மீது இந்த குதிரை பேர குற்றச்சாட்டை வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் முதல்வர் தரப்பிலிருந்து இது பற்றி எந்த ஒரு விளக்கமும் வரவில்லை. இது மேலும் சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது. தற்போது தாவேக அமைச்சரான செங்கோட்டையன் மருத்துவமனையில் நேற்று அனுமதிக்கப்பட்டார். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னர் யார் அடுத்த முதல்வர் என்கின்ற பட்டியலில் செங்கோட்டையனின் பெயரும் இருந்தது. ஆனால் கூவத்தூரில் டிடிவி தினகரன் மற்றும் சசிகலாவின் ஆதரவோடு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானார். ஒரு கட்டத்தில் அதிமுகவிலிருந்து வெளியேறிய அல்லது விலக்கி வைக்கப்பட்ட பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா போன்றவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டுமென செங்கோட்டையன் சொன்னதால் அதிமுகவிலிருந்து அவரை பழனிசாமி நீக்கினார். இதையடுத்து விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் செங்கோட்டையன். அதோடு கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் தாவேக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தற்போது தாவேக ஆட்சி அமைந்துள்ள நிலையில் செங்கோட்டையன் வருவாய்த்துறை அமைச்சராக பொறுப்பேற்று இருக்கிறார். இந்த நிலையில் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் திடீரென செங்கோட்டையன் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு திடீரென லேசான காய்ச்சல் ஏற்பட்டதாகவும் உடல் சோர்வால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்ற ஒரு தகவலும் வெளிவந்துள்ளது. உடல்நிலை தேறி வீடு திரும்பிய செங்கோட்டையனை சந்தித்து நலம் விசாரிக்க இருந்த திமுக தலைவர் ஸ்டாலின் ஒரு சில காரணங்களால் அவரை சந்திக்க முடியாமல் போனதாகவும், அது மட்டுமின்றி செங்கோட்டையனை போனில் தொடர்பு கொண்டு அவரிடம் நலம் விசாரித்ததாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. அவர் எதிர்க்கட்சி தானே என்று எண்ணாமல் முன்னாள் முதல்வர் என்ற அடிப்படையில் திமுக தலைவர் ஸ்டாலின் செங்கோட்டையனிடம் போனில் ஆறுதல் கேட்டதும் அவருக்கு தேவையான உதவிகளை எப்பொழுது வேண்டுமானாலும் என்னிடம் கேளுங்கள், நான் செய்ய தயாராக இருக்கிறேன், உடல்நிலையில் எப்பொழுதும் கவனமாக இருங்கள் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் செங்கோட்டையனிடம் நலம் விசாரித்து அவருக்கு உடல்நிலை பற்றிய அறிவுரைகளை கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், நீங்கள் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்த நிலையில் தற்போது மேன்மக்கள் என்னாலும் மேன்மக்களே என்று தற்போது திமுக தலைவர் ஸ்டாலினின் இந்த செயலை பார்த்து பலரும் பாராட்டி வருகின்றனர். ஏற்கனவே ராஜாவை முதல்வர் ஸ்டாலின் சந்தித்து நலம் விசாரித்தார். இது பலரும் பாராட்டக்கூடிய வகையில் அமைந்தது. அது மட்டுமின்றி அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகளையும் வழங்கினார் திமுக தலைவர் ஸ்டாலின். அது கூட முதல்வர் என்ற அடிப்படையில் வழங்கினார் என்று பலரும் கூறினாலும் அதை செய்வதற்கு ஒரு பெரிய மனம் வேண்டும். ராஜா எத்தனையோ முறை அவரை விமர்சனத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவருக்கு நாம் ஏன் செல்ல வேண்டும் என்றெல்லாம் கருதாமல் முதல்வராக இருக்கும்போது திமுக தலைவர் ஸ்டாலின் அவரை சந்தித்து நலம் விசாரித்தார். இந்த நிலையில் தற்போது செங்கோட்டையனிடம் நலம் விசாரித்ததும் தற்போது திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது. அது மட்டுமின்றி தாவேகாவே வியப்புடன் பார்த்து வருகிறது. திமுக தலைவர் இந்த ஸ்டாலின் இந்த செயலை பார்த்து தாவேகாவினர் பலரும் அதிர்ச்சியில் இருந்து வருகின்றனர் என்று கூட சொல்ல முடியும். ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.